Hello friends, welcome to Vijay Works. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு bridal blouse sleeve designing video தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ்கான பேக் neck designing video ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். சோ அதிலே வந்து இந்த வர்க் எல்லாமே இதல யூஸ் பண்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க்க வந்து ட்ரேசிங் பேப்பர் இல்லாம ஈஸியா எப்படி ட்ரேஸ் பண்ணி எப்படி வர்க் பண்ணேன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So already நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லா மார்க் பண்ணி வச்சிட்டேன். இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு தான். சோ அதனால வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 5 inches தான். இந்த ஸ்லீவ்கான ஹைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சோ இந்த ஸ்லீவோட மொத்த சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 10 inches. நான் ஆல்ரெடி இது வந்து பாதியா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா ஸ்லீவ். சோ அதனால 5/5 10 inches நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 inches ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம லைனும் போட்டுக்கணும். ஏனா இப்போ நம்ம பண்ணக்கூடிய வர்க்குக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கும்போது ஈஸியா ட்ரேஸ் பண்ணிரலாம். சோ ஆல்ரெடி நம்ம பேக் நெக்குக்கு யூஸ் பண்ண அதே ட்ரேசிங் பேப்பர் தான். அதே அந்த ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த அலவன்ஸ்ல நான் கட் பண்ணி வச்சிருந்தேனோ அதே தான் இதுல யூஸ் பண்ண போறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 inches ஹைட்ங்கிறதுனால இப்போ நான் பண்றத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா வந்துரும். சோ இப்படி நீங்க வச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கீழ பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் பாயிண்ட்ல அந்த கர்வ் வந்து ரெண்டு கர்வ் வந்து ஜாயின் ஆகுற இடம் தான் மிடில்ல வரணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ட்ரேஸ் பண்றேன். சோ அதுக்காக அந்த மிடில் பாயிண்ட் கிட்ட வரணும்னா மேலே எப்படி பண்ணா கீழ அந்த மிடில் பாயிண்ட் கிட்ட வரும்ங்கிறது நான் இப்ப பண்ணதையே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்துரும். சோ இப்போ அந்த அட்டை நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சேம் அலவன்ஸையே அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிடில் பாயிண்ட்ல ஒரு சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பண்றோம். இப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் வந்து மேலே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன்னு. சோ இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த கர்வா ஸ்லீவை மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஈஸியா நமக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க இதுக்கு ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணாம ஈஸியா நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்போ கரெக்ட்டா இந்த ட்ரேசிங் கர்வ் அழகா அந்த இடத்துல வந்துருச்சு பாத்தீங்களா. சோ இதுக்கு தான் நான் அந்த மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டது. அப்பதான் அந்த அட்டையை வச்சு ஈஸியா மார்க் பண்ணிக்க முடியும். சோ இப்போ இந்த லைன்ஸ் மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா எக்ஸாக்ட்டா அந்த ட்ரேசிங்லயே வந்து பாத்தீங்கன்னா சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்க போறோம். சோ இப்போ சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்தாச்சு. சோ சுகர் பீடுக்கு அப்புறம் கீழ வந்து ஹேங்கிங்ஸ் நான் உள்ள ஃபில் பண்ண போறது இல்ல. கீழ வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வரும் இல்லைங்களா பேக் நெக்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருந்ததே தான். அந்த ஹேங்கிங் பீட்ஸ் மாதிரி நம்பர் 5 mm பீட் நான் இதல ஸ்லீவ்ல யூஸ் பண்றேன். பேக் நெக்ல வந்து 4 mm யூஸ் பண்ணிருந்தேன். இதுல வந்து 5 mm யூஸ் பண்றேன். ஏனா ஸ்லீவ்ல வந்து நல்லா இன்னும் லுக்கா தெரியணும். அதுக்காக நாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பீடே சூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ இதுல வந்து சுகர் பீட் ஒரு ரவுண்ட் பீட் வச்சு அந்த ஹேங்கிங் எஃபெக்ட்ல ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இந்த ஹேங்கிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த கர்வ்ல மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு ஃபில் பண்ணிட்டு அப்புறமா தான் இன்னொரு சைடு ஃபில் பண்ணனும். ஏனா அப்பதான் அந்த பீடிங் பொசிஷன் and அந்த அது வந்து கரெக்ட்டா அந்த கீழ ஹேங் ஆகுற மாதிரி நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம ஒரு சைடுல இருந்து ஃபில் பண்ணிட்டு போனோம்னா அதாவது ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஃபில் பண்ணிட்டு போனோம் அப்படினா எங்கயாவது வந்து அந்த பீடு வந்து கிராஸா இருக்க மாதிரி இருக்கும். சோ பேக் நெக்ல ஆல்ரெடி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அந்த கர்வ்ல இருந்து பாதியில இருந்து ஒரு சைடு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ரிமைனிங் பாதி. சோ அந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க. சோ என்னோட பேக் நெக் டிசைனிங் வீடியோ நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். சோ அத பார்க்காதவங்க அத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இப்போ பாருங்க அடுத்த கர்வ்லயே நான் மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த ஹேங்கிங் பண்றேன். சோ இப்போ இதுவே நம்ம இதுக்கு ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ற மாதிரியா இருந்தா இந்த ஹேங்கிங்க்கு தனியா அலவன்ஸ் நம்ம விடணும். சோ அது என்னதான் இருந்தாலும் பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது எங்கயாவது மிஸ்டேக் ஆயிடும். சோ இப்போ நான் ஃபாலோ பண்ற டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராம நம்ம ஈஸியா ஃபைனல் அவுட்லுக் கொண்டு வந்துறலாம் ரொம்ப அழகா. சோ இந்த மாதிரி ஒன் சைடு ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரிமைனிங் பாதி.
ஸோ இப்போ அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் வந்து கிராஸாக இல்லாமல் கரெக்டான ஸ்பேஸிங்கில் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். இதுவே நம்ம ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஃபில் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏன்னா நம்ம உட்காந்துருக்க பொசிஷனோ நம்ம கை வச்சுருக்க பொசிஷனோ மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஷேப்பு கிராஸாக இருக்கும் அந்த பீட் லோடிங் அந்த ஹேங்கிங் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் டைம் ஆனாலும் நீங்கள் இதை ப்ராப்பராக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் இந்த மாதிரி ஹேங்கிங்கை முடிச்சுட்டு தான் அடுத்த ட்ரேசிங்கே நான் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹேங்கிங் முடிச்சிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு அழகாக அந்த ஸ்பேஷிங் அந்த பீடோட பொசிஷன் எல்லாம் மாறாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ அந்த கர்வ் லைனை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சாரி, நான் கேமரா ஆன் பண்ணாமலே ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இப்படி தான் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணேன். கரெக்டாக அந்த மிடில் பாயிண்டில் இப்போ வரும் இல்லைங்களா. ஸோ 2 கர்வுக்கும் மிடில் வச்சு நம்ம இந்த கர்வ் போடணும். எக்ஸாக்டாக நீங்கள் அந்த அட்டையை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறதுனால எந்த மிஸ்டேக்கும் வராது. நம்ம முன்னாடியே ட்ரேசிங் பேப்பர் பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஹேங்கிங் வர இடத்துல தனியாக ஸ்பேஸ் விடணுங்கிறது தெரியாமல் ட்ரேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதே போல் இப்போ ஃபஸ்ட் ரோவில் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே போல் இந்த கர்வ்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப எகைன் சுகர் பீடு நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் மாதிரி வச்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இன்னொரு லைன். இப்போ பாருங்கள் அந்த 5 இன்ச்சஸை ஈஸியாக கவர் பண்ணிடுது. ஸோ 3 லைன்ஸ் 3 ரோஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் போடுறது. ஸோ இந்த செகண்ட் ரோ ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இதிலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் லைன் போடுறது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ பாருங்கள், இதே போல் மிடில் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இந்த டெக்னிக்கு. ட்ரேசிங் பேப்பர்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு 90% ஆஃப் மிஸ்டேக்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ அவ்வளோதான். அந்த ஸ்லீவோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்லீவை மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸோ சேம் அந்த ஃபஸ்ட்டு 2 ரோவில் என்ன ஃபாலோ பண்ணமோ அதே தான் எகெயின் நம்ம அந்த 3rd ரோலையும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இவ்வளோ தான், நம்ம அவுட்லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இதுவே நல்ல ஒரு ஃபைனல் லுக் நமக்கு இப்படி தான் இருக்க போதுங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்பிக்கையாக உள்ள ஃபில்லிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உள்ள மிடில் ஸ்டோன் வச்சு அதெல்லாமே ஃபில்லிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபாலோ பண்ணியிருக்க அந்த ஸ்டோன் செயின் சுகர் பீடு, நெக்ஸ்ட் மிடில் ஒரு ஸ்டோன் திலகம் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் செயின் சுகர் பீடு. ஸோ இது எல்லாமே நான் பேக் நெக்கில் எப்படி பண்ணேங்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே லோட்டு அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சும் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணேன், அப்படி ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணது, லோடிங் பண்ணது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அவுட்லுக் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ட்ரேசிங் டெக்னிக் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி இதுக்குள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாமே நான் பேக் நெக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.